வணக்கம் சென்னை தமிழ் நியூஸ் நேயர்களே. உடுக்கை இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கன் கலைவதாம் நட்பு. என்னடா திடீர்னு ஒரு திருக்குறள்லாம் சொல்கிறானே அப்படின்னு பார்க்காதீங்க. இந்த கண்டென்ட் நம்ம இப்போ பார்க்க போகிற கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நட்பை பற்றின கண்டென்ட் தான். ஒரு சமீபத்தில் ஒரு விஷயத்தை படித்தேன், ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன். ரொம்பவே பூரிப்பாக இருந்துச்சு. என்னடா இப்படியெல்லாம் இருக்க முடியுமா அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு ஒரு நண்பர்களை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் அந்த நண்பர்களை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. தோள் கொடுப்பான் தோழன்னு சொல்லுவாங்க, ஆனால் உயிர் கொடுப்பான் தோழன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆக்சுவலாக உயிர் கொடுப்பான் தோழன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க தான், ஆனால் உண்மையிலேயே எங்கேயா நடக்குமான்னு கேட்டால் ஆச்சரியம் தாங்க. ஆனால் அந்த மாதிரியான உண்மை சம்பவத்தை தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன். விஷயம் என்னென்னா, திருச்சி மாவட்டம் கள்ளிக்குடியை சேர்ந்தவர் தான் செல்வம். அவருக்கு வயசு 55. அவருக்கு மனைவி 2 மகள் இருக்காங்க. ஸோ அதே ஊரில் திருச்சியிலே பார்த்தீங்கன்னா ஜே நகர்ன்ற ஒரு இடத்துல பாஸ்கரன் அப்படின்ற ஒருத்தர் வசித்து வராங்க. இவங்க 2 பேருமே இணை பிரியாத நண்பருங்க. சின்ன வயசுலேருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கடந்த 3ஆம் தேதி என்ன ஆயிருக்குன்னா, இவர் செல்வம் கொத்தனாராக வேலை செஞ்சிட்ருக்காரு. ஸோ அந்த இடத்துல கட்டுமான பணியில் இருக்கும்போது கடந்த 3ஆம் தேதி என்ன ஆயிருக்குன்னா, அவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காரு. மருத்துவமனையில் எடுத்துகிட்டு போய் சேர்க்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை கேட்டவுடனே குடும்பத்தினர்களுக்கெல்லாம் ஒரே அதிர்ச்சி. அவங்க அழ ஆரம்பிச்சிருக்காங்க. இதனையொட்டி அவரோட உடல் பார்த்திங்கன்னா கள்ளிக்குடியில் இருக்க அவரோட வீட்டில் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள்லாம் அவங்களோட இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்காக அவரோட உடலை கள்ளிக்குடியில் இருக்க வீட்டில் வச்சுருக்காங்க. ஸோ இதனை கேட்ட உடனே பாஸ்கரன் அவரோட ஃப்ரெண்டு இருக்கார் இல்லையா, அவருக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிருக்கு. தன்னோட நெருங்கிய நண்பன் இறந்துட்டான்னொன்னா அவரால் தாங்கவே முடியல. ஸோ அவர் கள்ளிக்குடிக்கு வந்திருக்காரு. அவரோட வீட்டுக்கு அவர் மேலே உருண்டு புரண்டு அவர் அழ ஆரம்பிச்சிருக்காரு. அவரால் அந்த விஷயத்தை தாங்கவே முடியல. ஸோ இந்த கட்டத்தில் அவர் அழுதுகிட்டே இருக்கும்போது அவரும் ஒரு கட்டத்தில் மூச்சு விட முடியாமல் திணறி அவர் மயங்கி கீழே விழுந்திருக்காரு. அங்கேருந்து அவரோட நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே பதறி போய் என்ன ஆச்சுன்னு தெரியுதுன்னு மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இதே தான் சொல்லியிருக்காங்க, அவர் ஆல்ரெடி உயிரிழந்துட்டாரு அப்படின்ற மாதிரி. அங்கே இருந்த மருத்துவமனையில் இருந்த மருத்துவர்கள் மற்றும் அவரோட உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே பயங்கர ஆச்சரியம். அவங்கள அதிர்ச்சியை தாண்டி ஆச்சரியம் தான் அவங்கள உள்ளாக்குச்சு. ஏன்னா 2 பேரும் நண்பர்கள். அவர் இறந்த செய்தியை கேட்டோன்னே இவரும் இறந்துட்டாரு. இந்த ஆச்சரியத்துலேருந்து மீண்டே வர முடியல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சாவுக்காக அழுதுட்டு இருந்த அவங்க நட்புக்காக எல்லாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இணை பிரியாமல் 2 நண்பர்கள் இருக்க முடியுமா அப்படின்ட்டு அந்த ஆச்சரியத்திலே எல்லாரும் அழ ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட 2 பேர் உடலையும் ஒன்றாவே தகனம் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நண்பர்கள் எங்கன்னா இருக்க முடியுமா? நீங்கள் பார்த்துருப்பீங்களா? இந்த வீடியோவை உங்கள் நண்பனுக்கு அனுப்பிச்சு, ஏன்னா இந்த மாதிரி இருக்காங்க நண்பர்கள், 10 ரூபா ஜிபே பண்ணுன்னா பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு ஒரு கேள்வியை அனுப்புங்க. இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்லேயே சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.